ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி என்னென்னா பயமா, வாங்க மோதி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கே சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு. இங்கிலாந்து அணியின் நட்சத்திர வீரரான ஜோ ரூட் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி ஸ்ரீலங்கா அணி கூட டெஸ்ட் மேட்ச் விளையாடிட்டு வந்துட்டுருக்கு. டே 4 நேற்று தொடங்கி விளையாண்டு வந்துட்டு இருந்தாங்க. இங்கிலாந்து அணி தான் முன்னிலையில் இருக்காங்க. அப்போது போட்டி அந்த டே 4 முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஜோ ரூட் கிட்டே இன்டர்வியூ வச்சாங்க. நார்மலாக பேசிகிட்டு இருந்தார். இலங்கை அணி இந்தமாரி நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு வராங்க, நாங்கள் கரெக்டாக அதுக்கு பிளான் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் இப்போதைக்கு இந்திய அணி குறித்து என்ன நினைக்கிறீங்க? அவங்க தான் இந்த ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரேங்கிங் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. அவங்கள குறித்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்திய அணி டாமினேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா தொடர்ந்து 2 வருஷம் ஃபைனல் போயிருக்காங்க. நாங்கள் இன்னும் 1 வருஷம் கூட ஃபைனல் போனதில்லை. அதுவே அவங்க பெரிய விஷயம். கப் அடிக்கலாம் கூட பரவாயில்ல. அவங்க 2 வருஷம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடந்திருக்காங்க, 2 ஃபைனல் போயிருக்காங்க. இதிலே அவங்களோட டாமினேஷன் தெரியுது. இதில் இப்பயும் ஃபஸ்ட்டில் தான் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் இந்திய அணி ரொம்பவே வலுவான அணி. அது மட்டும் இல்லாமல் அவங்க நாட்டில் போயிட்டு இந்தியாவை அடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா லாஸ்ட் இயர் நாங்கள் பார்த்தோம், அதோட அனுபவித்தோம். அதனால் கண்டிப்பாக அடுத்த ஆண்டு இந்திய அணி எங்கள் நாட்டுக்கு வரப்போது, அதுக்கு ரிவெஞ்ச் நாங்கள் இந்தியாவை வச்சு செய்வோம். அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. இந்திய அணியுடனான போட்டிக்கு நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ ரூட் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்காப்புல. ஓகே, அவர் சொல்கிற மாதிரி ஓகே தான், இந்திய அணி டாமினேஷன் பண்ணுறாங்க டெஸ்ட்டில். ஆனால் 2 டைம் ஃபைனல் போய்ட்டு ஒரு டைம் கூட கப் அடிக்கலன்னு நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெஸ்ட்டுன்றது இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான தொடர் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரொம்ப பாரம்பரியமான தொடர். இந்தியா டெஸ்ட் மேட்சுக்கோசரமே நிறைய பிளேயர்களை வச்சிட்ருக்காங்க. அதனால் கண்டிப்பாக டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு கோப்பை, இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பை வென்றால் மட்டும்தான் இந்திய அணிக்கு அது ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். அது 2 வருஷம் கை நழுவி போயிடுச்சு. பார்க்கலாம் இந்த வருஷம் எந்த மாதிரி ஒரு டீம் செலெக்ஷன் வருது, எந்த மாதிரி ஒரு டீம் எடுத்துகிட்டு வந்து ஃபைனல் மறுபடியும் போகிறாங்களா சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அடுத்து 2 மேட்ச் பங்களாதேஷ் கூட 2 டெஸ்ட்டு, அப்புறம் நியூசிலாண்டு கூட ஒரு 3 டெஸ்ட்டு, மொத்தம் 5 டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் ஆஸ்திரேலியா கூட டெஸ்ட் மேட்ச் விளையாடுறாங்க. டோட்டலாக இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்கு முன்னாடி 10 மேட்ச் விளையாடுறாங்க. 10ல் குறைஞ்சபட்சம் ஒரு 8 ஆச்சு ஜெயிச்சா மட்டும்தான் அதிகாரப்பூர்வமாக சொல்லலாம் இந்திய அணி ஃபைனல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. பார்க்கலாம் வெயிட் பண்ணி. ஏன்னா இந்தியாவில் நடக்கிற மேட்ச் பங்களாதேஷ், அதுக்கப்புறம் நியூசிலாண்டு ஓரளவுக்கு பார்த்துடலாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஆஸ்திரேலியா கிட்டே விளையாடுறது தான் ரொம்ப கஷ்டம். அவங்க நாட்டில் நீங்கள் சொல்லலாம் ரெக்கார்டில் இந்தியா பக்கம் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு, பட் அவங்க ஆஸ்திரேலியாங்க எப்படி வேணால் மாறுவாங்க. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆஸ்திரேலியா அணி கூட 5 டெஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக ரொம்ப முக்கிய தொடராக இருக்கும். அதுவும் 2 அணிக்குமே ரொம்ப முக்கிய தொடராக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகுமா போகாதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.